சிஸ்டர், எனக்கு போகு வைப்பதற்கான காட்சி சரியாக வருவதில்லை. சரி, நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலில் தங்களுடைய ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருங்கள். பிறகு போகை சூட்சும வதனத்திற்கு மனதினால் கொண்டு செல்லுங்கள். சூட்சும வதனத்தில் பிரம்மா பாபாவின் சரீரத்தில் பிரம்ம பாபா மற்றும் சிவ பாபா இருவரையும் ஒளிப்புள்ளி ரூபத்தில் பாருங்கள். இப்போது அனுபவம் செய்யுங்கள். பாபா போகிற்கு சகாஷ் கொடுத்து கொண்டிருக்கிறார். பிறகு பாபாவிற்கு அன்போடு அந்த போகை சமர்ப்பணம் செய்யுங்கள். எல்லா குழந்தைகளும் அன்பு நினைவுகளை கொடுத்தார்கள். நல்லது குழந்தாய், என் அன்பு நினைவுகளையும் குழந்தைகளுக்கு கொடுப்பாயாக. தெளிவான தியான காட்சி ஏற்பட்டது. மிகவும் அழகாக அனுபவமானது. தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர், நீங்க வதனத்துல இன்னும் என்னென்னலாம் அனுபவம் பண்ணுவீங்க? சரி, நான் உங்களுக்கு சொல்றேன். நான் சில நேரத்துல சாந்தி ஸ்தம்பம், அமைதியின் ஸ்தம்பத்தை வதனத்துல பார்த்தேன். அங்கே பாப் தாதா இருவரிடமிருந்தும் சக்திகளை அடைவேன். சில நேரங்களில் ஜனவரி 18ஆம் தேதி அந்த காட்சிகள் நினைவிற்கு வருகின்றது. சிஸ்டர், அந்த காட்சிகளை பார்த்து மனம் மகிழ்ச்சி அடைஞ்சிருச்சு. இன்னும் சொல்லுங்களேன். எனக்கு உணவு சாப்பிடணும்னு நினைச்சா நான் பாபாவோட உட்காந்து உணவு சாப்பிடுவேன். சூட்சும வதனத்துல நாம எதை வேண்டுமானாலும் இமர்ஜ் செய்யலாம் இல்லையா? இதற்கு மிகுந்த அனுபவத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கும். பாபா கூட நம்ம எல்லாமே இணைந்து சூட்சும வதனத்துல செய்ய முடியும். இப்போ நான் சில டைம்ல பாபாவோட படகு பயணத்துல இருப்பேன். பாபா, உங்களுக்கு உணவுல எது ரொம்ப பிடிக்கும்? குழந்தைகளுக்கு எது பிடிக்குமோ அதுவே பாபாவிற்கும் பிடிக்கும். இப்போ பாபா கிட்ட நான் எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிப்பேன். என்னுடைய தினசரி சார்ட்டை நான் பாபாவுக்கு கொடுப்பேன். குழந்தாய், எந்த குழந்தைகள் தினமும் பாபாவிற்கு சார்ட் கொடுக்கிறார்களோ அவர்கள் தர்மராஜரின் தண்டனையிலிருந்து தப்பித்து விடுவார்கள். பாபா, வாங்க இப்போ புஷ்பக விமானத்துல போகலாம்.